பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம். அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு எய்ம் இஸ்லாமிக் வேர்ல்டு. இன்றைக்கி நம்ம ஒரு சிறப்பான சிறந்த ஒரு துவாவை தான் பார்க்க போகிறோம். வெறும் ஒரு வரி துவா தான். இந்த துவாவினுடைய அற்புதங்கள், இதனுடைய மேன்மை, இதனுடைய சிறப்பை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா இனி வாழ்நாளில் எப்போவுமே நீங்களே இந்த துவாவை ஓத மறக்கவே மாட்டீங்க. சுபஹான் அல்லாஹ், இவ்வளோ ஒரு சிறப்பான துவா இருக்குதா? இதை தெரிஞ்சவங்க நிறைய பேர் இருக்கலாம், ஆனால் தெரியாதவங்க இந்த நிமிஷத்துலேருந்து இந்த துவாவை ஓத ஆரம்பிங்க. உங்களுடைய வாழ்க்கையினுடைய சகல அற்புதங்களும் சகல நன்மைகளும் உங்களை வந்து சேர்றதை பார்த்து நீங்களே அப்படியே ஆச்சரியம் அடைவீங்க. அதாவது அனஸ் அலி அவர்கள் அறிவிக்கிறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தினமும் பார்த்தீங்கன்னா அன்றாடம் அடிக்கடி இந்த துவாவை ஓதிட்டே இருப்பாங்க. அதை நான் கேட்டிருக்கேன், பார்த்துருக்கேன். ரசூல் அல்லாஹ் வந்துட்டு இந்த துவாவை ஓதாமல் இருந்ததே இல்லை எனக்கு தெரிஞ்சு. இந்த துவாவை அவங்க தொடர்ந்து ஓதிக்கிட்டே இருப்பாங்க. எப்போவுமே அவங்க ஓதுறதா நான் கேட்டிருக்கேன். இந்த மாதிரி அடிக்கடி அவர் ஓதிக்கிட்டே இருப்பார் இந்த துவாவை. சுபஹான் அல்லாஹ், எவ்வளோ ஒரு சிறப்புன்னு பாருங்க. அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த துவாவை தொடர்ந்து ஓதிட்டே இருந்திருக்காங்க. அப்போ நம்ம எப்படி இந்த துவாவை ஓதணும் அப்படின்னு பாருங்க. இந்த துவாவினுடைய நன்மை கேட்டிங்கன்னா இந்த துனியாவில் இருக்கக்கூடிய நன்மை மட்டும் கிடையாது, ஆஹிராவும் நம்மளுடைய கைவசம் நமக்கு கிடைக்குது. அதாவது இந்த துவாவின் மூலியமாக ஈருலக வெற்றியும் நம்மளுடைய கையில், சகல சௌபாகியங்களும் பெற்று நம்ம வாழணும்னா இந்த துவாவை நம்ம தொடர்ந்து ஓதிட்டே இருக்கணும். நம்மளுடைய வாழ்க்கையில் தினமும் நம்ம இதை ஓதணும் இன்ஷா அல்லாஹ். அப்படி நம்ம ஓதி வரும் பொழுது இந்த துனியாவினுடைய வெற்றி மட்டும் கிடையாது, ஆஹிராவும் நம்மளுடைய கைக்கு கிடைக்குது. அதாவது சொர்க்கம் நமக்கு நிச்சயமாகுது. அல்லாஹ் விரும்புகிறான் இந்த துவாவை கேட்கறதுக்கு. ஒரு முஃமின் வந்து இந்த துவாவை ஓதி அல்லாஹ்விடத்துல துவா கேட்கும் பொழுது அல்லாஹ் விரும்புகிறானா, பரவாயில்ல என்னுடைய அடியான் வந்துட்டு இந்த துனியாவுக்காக மட்டும் கேட்காம ஆஹிரத்துக்கும் சேர்த்து கேட்குறான், நிச்சயமா அவனுக்கு நான் ஆஹிரத்தையும் கொடுக்க போறேன் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் மகிழ்ந்து நமக்கு தரானா. சுபஹான் அல்லாஹ், அப்படி ஒரு சிறப்பான துவா இது. இந்த துவாவினுடைய நம்மளுடைய அந்த ஒவ்வொரு நாளும் நம்ம இந்த துவாவை ஓதுறதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள், இந்த உலகத்துல நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகளை முதல்ல நம்ம பார்க்கலாம். அதாவது இந்த துவாவை நம்ம ஓதுறதுனால நீங்க ஒரு ஆணா இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல மனைவி, அதாவது நல்ல குணமுடைய ஒரு மனைவி, நல்ல குணமுடைய குழந்தைகள், அல்லாஹுக்கு அஞ்சி நடக்கக்கூடிய வாரிசுகள் நமக்கு கிடைக்குது. நீங்கள் ஒரு பெண்ணாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஆணோட நீங்கள் சந்தோஷமாக வாழ்வீங்க. உங்களுடைய குழந்தைகள் எல்லாம் வந்துட்டு அல்லாஹுக்கு அஞ்சி நடக்கக்கூடிய நல்லடியார்களாக இருப்பாங்க. அது மட்டும் இல்லை, வாழ்நாள் முழுவதும் நீங்கள் ஹலாலான வருமானத்தோட சந்தோஷமாக வாழ்வீங்க. இன்னும் என்ன மார்க்க அறிவு, அது மட்டும் இல்லை, சிறப்பான ஒரு வாழ்க்கை, எல்லாரும் மதிக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையை நம்ம வாழணும். எத்தனை பேருக்கு அல்லாஹ்விடத்துல நம்ம துவா கேட்டுட்டு இருப்போம், எத்தனை பேருக்கு அந்த ஆசை இருக்கும் நினச்சி பாருங்க. யார் இடத்துலையும் கையேந்தாம அல்லாஹ்விடத்துல மட்டும் நம்ம கையேந்தி ஹலாலான வருமானத்தோட மதிப்பு மரியாதையோட நம்ம வாழணும் அப்படின்ற ஆசை இருப்பாங்க. அவங்க எல்லாருமே கட்டாயமா இந்த துவாவை ஓதணும். அல்லாஹ் நமக்கு விரும்பி இந்த உலகத்துல இது எல்லாத்தையும் நமக்கு கொடுக்குறான். சிறப்பான வாழ்க்கை, மார்க்க அறிவு, நல்ல மனைவி மக்கள், நல்ல குழந்தைகள், நல்ல சந்தோஷமான சௌபாகியமான வாழ்க்கை. இது மட்டும் இல்லை, ஆஹரத்துக்கும் நம்ம இந்த துவாவை கேட்குறோம். ஆஹரத்துல இதுக்கான என்னென்ன நன்மைகள் நமக்கு கிடைக்குதுன்னு தெரியுமா? ஹபுரில் நமக்கு வேதனையே இருக்காது. சுபஹான் அல்லாஹ், இதை விட ஒரு வெற்றி என்ன வேணும்? ஹபுரில் நமக்கு வேதனை இல்லை, சொர்க்கங்கள் நமக்கு, சொர்க்க வாசல்கள் நமக்கு திறந்து அல்லாஹ் நமக்கு கொடுக்குறான். அதாவது சொர்க்கம் நமக்கு நிச்சயப்படுது. சுபஹான் அல்லாஹ், இதை விட வெற்றி ஆஹரத்தில் நமக்கு வேற என்ன வேணும்? சொர்க்கம் நமக்கு நிச்சயமாகுது. அது மட்டும் இல்லை, நம்ம சிராத்தல் முஸ்தகிம் பாலத்தை நொடி பொழுதுல கடந்துருவோம். கௌசர் தடாகத்துல நம்மளால நீர் பருகிறத வந்து நமக்கு மிகவும் இலகுவா கிடைக்குது. அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட நம்ம கௌசர் தடாகத்துல நீர் அருந்துவோமா. இது எல்லாமே நமக்கு இலகுவா, அதாவது ஈருலக வெற்றியும் நம்மளுடைய கையில கிடைக்குது. இதுக்கு மேல இந்த துவாவை நம்ம ஓதாம இருந்தா நம்மளை விட துர்பாக்கியசாலி வேற யாருமே இல்லை. இன்ஷா அல்லாஹ் இந்த துவாவை நம்ம எல்லாருமே பயன்படுத்திக்கலாம். தினமும் ஒரு முறை நம்ம ஓதுனாலே போதும். அல்லாஹ் வந்துட்டு விரும்பி நமக்கு இந்த வாழ்க்கையை தரான். சுபஹான் அல்லாஹ். இப்போ அந்த துவா என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். சூரா பக்ராவில் இருக்கக்கூடிய 201வது ஆயத்து.
ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத்தன் வஃபில் ஆஹிரத்தி ஹஸனத்தன் வகீனா அதாபன்னார். ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத்தன் வஃபில் ஆஹிரத்தி ஹஸனத்தன் வகீனா அதாபன்னார். இதனுடைய பொருள், இன்னும் அவர்களில் சிலர், ரப்பனா எங்கள் இறைவனே, எங்களுக்கு இவ்வுலகில் நற்பயன்களையும் தந்தருள்வாயாக, மறுமையில் நற்பயன்களையும் தந்தருள்வாயாக, இன்னும் எங்களை நரக நெருப்பின் வேதனையிலிருந்து காத்தருள்வாயாக என கேட்போரும் அவர்களில் உண்டு. சுபஹான் அல்லாஹ். எப்பேற்பட்ட ஒரு வசனம்னு பாருங்க. அதாவது இந்த துவாவை கொண்டு நம்ம தான் அல்லாஹ்விடத்துல கேட்குறோம், யா அல்லாஹ், இந்த உலகத்தினுடைய நற்பலன்களும் எங்களுக்கு கிடைக்க செய்வாயாக, ஆகரத்தினுடைய நற்பலன்களையும் நமக்கு கிடைக்க செய்வாயாக, எனக்கு நரக நெருப்புல இருந்து பாதுகாப்பு கூடிய அல்லாஹ் அப்படின்னு நம்ம கேட்குறோம். சுபஹான் அல்லாஹ். இந்த துவாவை அல்லாஹ் அவ்வளவு விரும்புகிறான். எந்த ஒரு அடியானும் தன்னுடைய துனியாவுடைய வாழ்க்கையை மட்டும் கேட்டுட்டு போறதா அல்லாஹ் விரும்புறதே இல்லையா. அல்லாஹ் அவங்கள நிராகரிக்கிறான். அல்லாஹ் அவங்கள பார்த்து முகம் சுளிக்கிற மாதிரி செய்கிறானா. நீ என்னப்பா இப்படி துனியாவுக்காக மட்டும் கேட்குறியே, ஆகரத் தானே உன்னுடைய நம்மளுடைய டெஸ்டினியே ஆகரத் தானே, அதை பற்றி நீ கேட்க மாட்டேங்கிறியே அப்படின்னு சொல்லி அல்லாஹ் அந்த அடியானை பார்க்குறானா. அப்படி இருக்கும் பொழுது நம்ம ஆகரத்தையும் சேர்த்து கேட்கும் பொழுதுதான் நம்மளுடைய துவாக்கள் எல்லாம் விடத்துல வெகு விரைவில் கபுல் செய்கிறான் அல்லாஹ். அந்த துவாவை அல்லாஹ் விரும்பி கபுல் செய்கிறான். சுபஹான் அல்லாஹ். எவ்வளோ ஒரு சிறப்பு இந்த துவாவுக்கு இருக்குன்னு பாருங்க. ஒவ்வொரு முறையும் நீங்க துவா கேட்கும் பொழுதும் இந்த துவாவை கட்டாயமா இனிமேல் ஓதி பழகுங்க. என்ன துவா நீங்க கேட்டாலும் சரி, கேட்டு முடிச்ச உடனே இந்த துவாவை ஓதிட்டு தான் நீங்க நிறைவு செய்யணும் உங்களுடைய துவாவை. அப்படி நீங்க ஒவ்வொரு முறையும் கேட்டு பாருங்க இந்த துவாவை. அல்லாஹ் நம்மளுடைய வாழ்க்கையில எல்லா கதவுகளையும் திறக்கிறான், அற்புதங்களை நிகழ்த்துறான். சுபஹான் அல்லாஹ். நரக நெருப்பு நம்மளை தீண்டாது இந்த துவாவை நம்ம கேட்கறதுனால. இதை விட வேற வெற்றி என்ன நமக்கு வேணும்? இந்த துனியாவினுடைய நற்பலன்களும் நமக்கு அல்லாஹ் கொடுக்குறான், ஆகிரத்தும் நம்ம கையில கொடுக்குறான். சுபஹான் அல்லாஹ். இதை நம்ம அன்றாடம் தினமும் ஒரு முறையாவது இந்த துவாவை ஓதணும். அது மட்டும் இல்லாம எப்போ நம்ம துவா கேட்டாலும் இந்த துவாவை ஓத மறந்துடாதீங்க. இந்த துவாவோட நிறைவு செய்யுங்க. அல்லாஹ் வெகு விரைவில் நம்மளுடைய துவாக்களுக்கு செவியுறுக்கிறான், அதுக்கு பதில் அளிக்கிறான். அல்லாஹ் நம்மளுடைய துவாக்களை ஏத்துக்கிறான். இன்ஷா அல்லாஹ் இந்த அற்புதமான துவாவை நம்ம எல்லாருமே பயன்பெற்றலாம். இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் நம்மளுடைய எல்லாருடைய துவாக்களையும் மிக விரைவில் கபூல் செய்யணும்னு நான் துவா கேட்டுக்கிறேன். ஆமீன் யா ரப்பில் ஆலமீன். நாங்கள் உங்களுக்காக துவா செய்கிறோம், நீங்களும் எங்களுக்கு துவா செய்யுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.